அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் மாதத்தை நம்ம நெருங்கிட்டாலே நிறைய மக்களுக்கு குழப்பம் வந்துரும். என்ன குழப்பம்னா, ஒரு பள்ளிவாசல்ல ஒரு நோன்பு அட்டை தராங்க. நாங்க இஃப்தார் எந்த நேரத்துல கரெக்ட்டா தொறக்கிறது? ஒரு சில பள்ளிவாசல்ல வந்து எப்போ சூரியன் மறையுதோ அந்த நேரத்துல தொறக்கணும்னு அட்டை தந்திருக்காங்க. ஒரு சில பள்ளிவாசல்ல 5 நிமிஷம் கழிச்சு நோன்பு திறங்கன்னு தந்திருக்காங்க. ஒரு சில பள்ளிவாசல்ல 10 நிமிஷம் கழிச்சு நோன்பு திறங்கன்னு தந்திருக்காங்க. இதுல எது சரி? அப்படின்ற கேள்வி வந்திருக்கும். இந்த கேள்விக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னா அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயமா தான் இருக்கணும். அல்லாஹ் சூரா பக்ராவில் சொல்லி காட்டுறான், வைகறை என்னும் வெள்ளை கயிறு கருப்பு கயிறிலிருந்து வெளிப்படும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்றான், உங்கள் நோன்பை அந்த நாளின் இரவு வரும் வரை முழுமைப்படுத்துங்கள். அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை மக்கள்கிட்ட சொல்றப்ப ஒரு சஹாபி என்ன பண்றாருன்னா, கருப்பு கயிறு வெள்ளை கயிறு எடுத்துட்டு போய் தலவாணி கீழ வச்சுட்டு இது கலர் எப்ப சேஞ்ச் ஆகும்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நபி வந்து கேட்டிருக்காரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எப்படின்னா, அதாவது வைகறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வானத்துல முதலாவது வெளிச்சம் வருமா இல்லையா, கருப்புல இருந்து வெள்ளை வெளிச்சம், சோ அந்த நேரம் வரைக்கும் நீங்க உண்ணுங்க பருகுங்கன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனை பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் சஹர் நேரத்தை எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த வைகறை நேரத்துக்கு